السلام عليكم ورحمة الله وبركاته. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பிரமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு இந்த ஜுமாவிலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களின் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நீடித்தவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கனி மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியான இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற வாழ்க்கை நெறியை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்திலே நீ வாழ்வதை பொறுத்து நாளை மறுமையில் நீ பரிசீலிக்கப்படுவாய். இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்கிறாயோ, இறைவன் எதை நன்மை என்று நமக்கு சொல்லிவிட்டான், எதை தீமை என்று சொல்லிவிட்டான். இப்படி உலகத்தில் யார் அதிகமான நன்மைகளை செய்வாரோ அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் உலகத்தில் இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்க சோலைகளை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அதில் ஆறுகள் ஓடும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், யார் உலகத்தில் இறைவன் தடுத்த ஹராமான காரியத்தை செய்வார்களோ, இறைவன் தடுத்த பாவமான காரியத்தை செய்வார்களோ அவர்களுக்கென்று போக்கிடம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் நரகம். ஜஹன்னம் என்ற நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தீமை செய்பவர்களுக்காக, இறைவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவர்களுக்காக, உலகத்தில் யார் அதிகமான பாவம் செய்து வாழ்கிறார்களோ, உலகத்தில் யார் இறைவனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நாளை மறுமையில் நரகத்தை வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக நாம் யோசித்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா?
நாம் சொர்க்கத்திற்கு செல்வோமா நரகத்திற்கு செல்வோமா, அந்த அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அன்றாடம் அப்படியே கழித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் நாம் சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். இப்படியே சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டியது, மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், மறுமையுடைய வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் இன்பம், இந்த உலகத்தின் மோகம் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. ஷைத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? நமக்கு நம்முடைய வருமானத்துல மிகப்பெரிய உயரத்தை அடைகிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோம், காலத்தை கடந்துகிட்டு இருக்கிறோம். ஷைத்தான் நம்ம காட்டுவான், இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம், ஒரு 2 வருஷம் கழிச்சு நல்ல பணக்காரர்களாக மாறிவிடலாம், செல்வந்தர்களாக மாறிவிடலாம் என்ற மாயையை இந்த உலகத்தில் ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் நாம் நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நாம் கடக்கும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கான தயாரிப்பாக நாம் எதை இந்த உலகத்தில் தயாரித்து வைத்திருக்கிறோம்? மறுமையுடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் மறுமைக்காக நாம் எதை சேர்த்திருக்கிறோம்? இதை யோசித்து பார்த்தாலே மறுமை குறித்த அச்சம், நரகம் குறித்த அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். ஆனால் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது, நரகத்தை குறித்த அச்சமோ, மறுமையை குறித்த அச்சமோ, மரணத்தை குறித்த அச்சமோ பலருடைய மனதிலும் இல்லாமல் போன காட்சியை பார்க்க முடிகிறது. பலருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மரணம் வரும் தான், மறுமை வரும் தான், ஆனால் இப்பொழுது வராது, அதுக்கெல்லாம் காலம் இருக்குது என்ற ஏதோ ஒரு உள்ளத்துல, ஏதோ ஒரு ஓரத்துல மரணத்தை வைத்திருக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மறுமையுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை தற்போது நமக்கு தந்தால், அடுத்த கணம் நமக்கு இறைவன் மரணத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி யோசிக்காததன் காரணம்தான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் அதிகரித்து விட்டது. நன்மையை விட, நற்கர்மங்களை விட, நற்காரியங்களை விட பலருடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் மிகைத்து நிற்கிறது என்றால், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் இன்றைக்கு வட்டி வாங்குகிறான், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் பெயரை வைத்தவன் நபி என்றால் யார் என்று தெரிந்தவன் விபச்சாரம் செய்கிறான், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் மோசடியில ஈடுபடுகிறான். இப்படி நாம் ஒவ்வொரு முஸ்லீம்களையும் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், ஒட்டுமொத்த உலகத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், பாவங்கள் மிகைக்கப்பட்ட ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம்களிடத்திலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நரகத்தை குறித்தோ, மறுமையை குறித்தோ அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தை அப்படியே குறைந்து விட்டது. உலகத்தின் மீது உள்ள மோகம், உலகத்தின் மீது உள்ள ஆசை, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் நம்முடைய மறுமை வாழ்க்கையை சிதைப்பதற்கான ஒரு பாதையாக நம்முடைய வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. ஆக ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நமக்கு எப்பொழுதெல்லாம் ஈமானுடைய அந்த சார்ஜ் குறையுதோ அதை நாம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ரீசார்ஜ் பண்றது? இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே நரகத்தை பற்றிய ஏராளமான வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நரகம் என்றால் எப்படி இருக்கும், மறுமை என்றால் எப்படி இருக்கும், அந்த நாளிலே ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த செய்தியெல்லாம் உட்கார்ந்து தனிமையில படிக்கணும், குர்ஆனை எடுத்து ஓதி பார்க்கணும், தமிழாக்கங்களை எடுத்து படிச்சு பார்க்கணும். தனிமையில எவ்வளவோ வீணான காரியத்துல நாம ஈடுபடுகிறோம். அந்த தனிமையை நாம் நம்முடைய மறுமை வாழ்விற்காக செலவிட வேண்டும். கொஞ்சம் உட்கார்ந்து எடுத்து படித்து பார்த்தால் அதிலே அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை திருத்தக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு ஈமானிலே உச்சமுடையவர்கள், எந்த அளவுக்கு ஈமானுடைய அதிகரிப்பு அவ்வளவு ஆர்வமா, ஈமான்ல அவ்வளவு திருப்தியோடு இருந்தாங்க, அவ்வளவு அமல்கள் இந்த உலகத்துல செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து அஞ்சாத நாளே கிடையாது. தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தேடாத மன்னிப்பே கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நரகத்தை குறித்து மரணத்தை குறித்து எங்களுக்கு எச்சரிக்க ஆரம்பித்தால் நபிகளார் மிம்பர் படியிலே ஏறுவார்கள். மிம்பரிலே ஏறி இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார்கள். மறுபடியும் சொல்லுவார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை விடுப்பார்கள். இப்படி நாங்கள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரகத்தை குறித்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அப்படியே எச்சரிக்கையை சொல்லிக் கொண்டே இருப்பார் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் மெம்பர்ல ஏறினாங்கன்னா கண்கள்லாம் சிவந்துருமா, குரலை ஒசத்தி அப்படியே தன்னுடைய சஹாபாக்களுக்கு நரகத்தை குறித்த எச்சரிக்கையை சொல்வார்கள் என்றால், சஹாபாக்களுக்கே அவ்வளவு எச்சரிக்கையை நபிகளார் செய்தார்கள் என்றால், ஈமானிலே மிகவும் பலகீனமான நிலையிலே கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நரகத்தை அஞ்ச வேண்டும். ஆனால் இன்றைக்கு நரகத்தை குறித்த அச்சம் நம்முடைய வாழ்வில் குறைந்து விட்டது. நரகத்தை குறித்து ரசூலுல்லாஹ் ஏராளமான விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹ் முதல்ல 70 மடங்கான நெருப்பை படைத்தான். நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே 70 மடங்கான நெருப்பை படைத்தான். அந்த 70 மடங்கு நெருப்பிலே இறைவன் ஒரே ஒரு மடங்கு நெருப்பை இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறான். அதுவும் எப்படி வழங்கி இருக்கிறான் தெரியுமா? அந்த ஒரு மடங்கு நெருப்பையும் கூட கடல் நீரில் பலமுறை ஆழ்த்தி அல்லாஹ் அப்படியே எடுத்து உலகத்துக்கு தந்துடல. உலகத்துல நீங்க நாம பார்க்கிறோமே நெருப்பு, பயன்படுத்துகிறோமே நெருப்பு, இந்த நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்த 70 மடங்கில் இருந்து ஒரு மடங்காக எடுத்து அதை கடலிலே பலமுறை ஆழ்த்திதான் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். அப்படி தந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் நெருப்பு என்பது எந்த அளவிற்கு மிக கொடூரமானதாக இருக்கிறது. ஒரு மனிதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறதா இல்லையா? நெருப்புக்கு பக்கத்துல குப்புன்னு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா பக்கத்துல நம்மளால நிக்க முடியுமா? இந்த சூரியனுடைய வெக்கையை நம்மளால தாங்க முடிகிறதா? அப்ப அல்லாஹ் உலகத்திற்கே ஒரு மடங்கு நெருப்பு, அதையும் கடலிலே ஆழ்த்தி ஆழ்த்தி வணங்கி இருக்கிறான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நரகத்திலே 69 மடங்கான நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறானே, அந்த நரகத்தில் நம்முடைய பாவத்தால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வீணான காரியங்களால் விழுந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன தாங்க முடியுமா? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நரகத்தை பற்றிய செய்திகளை நபிகளார் சொல்கிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்திலே இருக்கக்கூடிய தண்டனைகளிலேயே ஆக சிறியது, நரகத்துல நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இருக்கிறதுலேயே சின்ன ஒரு வேதனை என்றால் எதை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது சொல்லிட்டு சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில நரகத்துல சின்ன தண்டனை எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளங்காலிலே சின்ன ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும். இன்னொரு செய்தியில் எப்படி வருதுன்னா, உள்ளங்காலை கவர் பண்ண மாதிரி செருப்பு, நெருப்பு கங்கினாலான செருப்பு மாட்டி விடப்படுமாம். அந்த செருப்பு மாட்டி விடப்பட்டதற்கே அந்த மனிதனுடைய அந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை நபிகளார் சொல்கிறார்கள். அந்த செருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அணிவித்து விடுவான். அதனுடைய சூடு தாங்க முடியாமல் அந்த சூடு அப்படியே தலைக்கு ஏறி மண்டை ஓடுகள் எல்லாம் வெடித்து சிதறிவிடும். அப்படிப்பட்ட வேதனையாக மறுமையிலே நரகத்தின் ஆகச்சிறிய வேதனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த அளவிற்கு கொடூரமாக நரகம் இருக்கும் என்றால் அந்த நரகத்தை அஞ்சி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அதே போல நாளை மறுமையில விசாரணைக்காக எல்லா மனிதர்களும் நிப்பாட்டப்பட்டு தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு விடும். அப்ப அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையுடைய நாளில் வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, நாளை மறுமையில் வானவர்கள் அணிவகுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அரிசிலே வருவான். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்தவர்களாக வானவர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நாளை மறுமையில் வானவர்களால் ஜஹன்னம் நரகம் இழுத்து வரப்படும். அப்படி இழுத்து வரப்படும் பொழுது யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, நரகத்தை தூரத்துல அப்படியே மனுஷன் பார்ப்பானாம். இங்க நின்றுகிட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் நரகம் கொண்டு வரப்படும். அந்த நரகத்தின் சப்தத்தையும் நரகத்தின் எரிச்சலையும் மனிதன் காண்பான்.
நரகத்தின் ஜுவாலை காற்றை மனிதன் அந்த நேரத்திலே உணர்வான். அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், எப்போது யாழைச்சனி கத்தம் துளி ஹயாத்தி, நான் உலகத்திலே ஏதாவது நன்மையை செய்து நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நற்காரியங்களை நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்லி மனிதன் அந்த நேரத்திலே புலம்புவான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை பார்த்த மனிதன் ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் தெரியுமா? விரண்டு ஓட ஆரம்பிப்பான், தன்னுடைய உறவுகளை விட்டு, நண்பர்களை விட்டு. அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு. இந்த உலகத்திலே மனிதன் யாரோடெல்லாம் உறவு பாராட்டினானோ, யாரோடெல்லாம் உலகத்திலே இலக்கத்தோடு வாழ்ந்தானோ, அன்பு செலுத்தினானோ, அப்படிப்பட்ட தன் தாய் தந்தையரை விட்டு, தன்னுடைய நண்பர்களை விட்டு, உறவினர்களை விட்டு விரண்டு ஓடுவான். ஓடக்கூடிய மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை தூக்கி நீ நரகத்துல போடு, என்னுடைய தாய் தந்தையரை தூக்கி நீ நரகத்துல போடு, ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் தூக்கி நரகத்துல போடு, என்னை விட்டு யா அல்லாஹ் என்று மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பான் என்றால், இதுவரைக்கும் நரகத்துல மனுஷன் உழுவல, நரகத்தை இன்னும் எப்படி நரகம் இருக்கும்னு எட்டி பார்க்கல. பல்லாயிரக்கணக்கான தொலைவில் நரகம் எடுத்து வரப்படும் பொழுதே மனிதன் இப்படியெல்லாம் கதறுவான், புலம்புவான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கொடூரமாக ஒரு வசனத்திலே வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தின் சப்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? கழுதைகள் கனைப்பது போன்று இருக்கும், அதை மனிதர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த சப்தத்தையும் நரகத்தின் கொடூரத்தையும் பார்த்த மனிதன் இப்படியெல்லாம் விரண்டு ஓடுவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல நாளை மறுமையில் யாரெல்லாம் நரகவாசிகளாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, அவர்களை பிடியுங்கள், அவர்களை சங்கிலிகளால் பிணையுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வஹா 70 திரான் ஃபஸ்லுகு, அவர்களை பிடித்து 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் பிணைத்து நரகத்திலே தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே நரகவாசிகளுக்கு தீர்ப்பளிப்பான். இப்படி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட பிணை கைதிகளாக பாவம் செய்தவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். வீசப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்திலே ஒரு சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஏற்பாடு தெரியுமா? நரகத்திலே விழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் உணவுகளை ஏற்படுத்தி இருக்கிறானாம். அங்க நரகவாசிகளுக்கு என்று தனியாக ஆடை ஒன்று இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், சராபீலுஹு மின் கத்ரானி வ தஹ்ஷா உஜூஹஹும் முன்னார். நாளை மறுமையில் நரகத்திலே தாரினால் ஆன போர்வையும் உடைகளும் நாளை மறுமையில் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அதை அணிவித்துக் கொள்வார்கள், அதை அவர்கள் அணிந்து கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நரகத்தில் விழுந்து விட்டால் நரகவாசிகளுக்கு என்று ஆடை உண்டு. சொர்க்கத்தில் எப்படி இன்பமான ஆடைகளையும் இன்பமான மாளிகைகளையும் நன்மை செய்தவர்கள் அனுபவிப்பார்களோ, அதே போன்ற நரகத்தில் உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன ஆட்டம் போட்டார்கள். பொருளாதாரத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, உலகத்திலே இறைவன் வசனங்கள் எல்லாம் காதுகளில் சொல்லப்படும் பொழுது அதை கேட்டும் கேட்காதவர்கள் போல் சென்றார்களே. உலகத்துல நல்ல இன்பமாக வாழ்ந்தார்கள். அப்படி யாரெல்லாம் இன்பமாக இறைவன் தடுத்த வழியில் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையுடைய நாளில் நரகத்தில் நெருப்பினாலான சட்டைகளும் போர்வைகளும் வழங்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், நரகவாசிகளுக்கு என்று தனிப்பட்ட உணவு என்று ஒன்று இருக்கிறது. சொர்க்கவாசிகளுக்கு எப்படி போதை இல்லாத மது ஆறுகள் ஓடும், அதை அவர்கள் எடுத்து அருந்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அங்கே விதவிதமான கனிகளை உண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் நன்மை செய்தவர்கள். தீமை செய்தவர்களுக்கு, பாவம் செய்தவர்களுக்கு நரகத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய உணவு என்ன தெரியுமா? மிவ்வராஇஹி ஜஹன்னம். அந்த நரகத்துல வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன்,
சீலும் சலமும் அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும். அல்லாஹ் சீலையும் சலத்தையும் அல்லாஹ் உணவாக நாளை மறுமையில் வழங்குவான். அதே போல மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா ஷஜரத்தின் மின் ஜக்கூம், ஜக்கூம் என்ற ஒரு மரம் இருக்கிறது, அதிலே உள்ள கிளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சீலோடும் சலத்தோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலந்து அதை அவர்களுக்கு உணவாக கொடுப்பான். கொடுத்தால் மனிதன் அதை குடிக்க வெறுப்பானது, வேண்டாம் என்று சொல்லுவான். கொதிக்க கொதிக்க அந்த சீலும் சலமும் அவனுக்கு வழங்கப்படும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் யாராவது சீலையும் சலத்தையும் உணவாக கற்பனை செய்திருப்போமா? கடுமையான பசி இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க, கடுமையான பசி, உணவே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வாளி நிறைய சீலும் சலமும் வைக்கப்பட்டிருந்தால் கடுமையான பசியிலும் கூட அதை யாராவது சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட வேண்டும் என்று யாருக்காவது தோணுமா? உலகத்தில் அந்த சீலையும் சலத்தையும் பார்த்தாலே நம்முடைய முகம் சுளிக்கும். அதை யாரும் சாப்பிட்டு பார்க்க, அதை சுவைக்க யாரும் நாட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ நாடினாலும் நாடாவிட்டால், நீ ஆசைப்பட்டாலும் ஆசைப்படவில்லை என்றாலும் உனக்கு நரகத்தில் பசி எடுத்தது என்றால், ஏனென்றால் நரகத்தின் வெப்பமும் அந்த சூடும் மனிதனுக்கு பசியை கிளப்பிவிடும். பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது என்று அங்கே உள்ள நரக காவலாளிகளிடம், அந்த மாணவர்களிடம் புலம்புவான், கதறுவான். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இப்படி புலம்பும் போது, இப்படி கதறும் பொழுது, வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், சீலும் சலமும் அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும். அதை வாங்கியவர்கள் அருந்துவார்கள். எப்படி தெரியுமா? ஒட்டகங்களை போன்று மிடறு மிடராக அவர்கள் அதை வாங்கி அருந்துவார்கள். அப்படியே அந்த சூட்டின் அந்த வீரியம் அவருடைய உடல் வெடித்து சிதறும் நிலைக்கு செல்லும். உடம்பு வெடிச்சு சிதறினா என்ன வலி ஏற்படுமோ அப்படிப்பட்ட வலி அவர்களுக்கு நாளை மறுமையிலே அந்த நேரத்தில் ஏற்படும். ஒமாஹூபி மையத், ஆனால் அவர்கள் மரணிக்க மாட்டார். நான்கு புறமும் மனிதன் நாளை மறுமையில் மரணத்தை அழைப்பான். எப்போ? நரகத்தில் இருக்கும் போது. இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம மனிதன் நரகத்தில் இருக்கும் பொழுது, வேதனை அனுபவிக்கும் போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? மௌத்தை மனிதன் அழைப்பான். நான்கு புறத்திலும் அழைப்பான். நாம் அல்லாஹ் சொல்லுகிறான், நாலு புறத்திலே உலகத்திலே எந்த மௌத்தை பார்த்து விரண்டு ஓடினானோ, உலகத்தில் எந்த மௌத்து வந்துவிடக் கூடாது என்று ஓடி ஓடி தன் செல்வத்தை சேர்த்தானோ, உலகத்தில் எந்த மரணம் வந்துவிடக் கூடாது என்று தன்னுடைய செல்வத்தை வைத்து பல மருத்துவரிடத்தில் தன்னுடைய உடலை பரிசோதித்து வந்தானோ, உலகத்தில் எந்த மரணத்தை பார்த்து மனிதன் விரண்டு ஓடினானோ, அதே மரணத்தை நாளை மறுமையில் நரகத்தில் ஒரு மனிதன் அழைப்பான். இறைவனின் தண்டனையும் வேதனையும் தாங்க முடியாம். அல்லாஹ் இப்படியெல்லாம் நாளை மறுமையிலே நரகத்திலே மிக கொடூரமான தண்டனைகளை நாளை மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால், இப்படிப்பட்ட நரக தண்டனையை நாம் நாளை மறுமையில் பெற்றுவிடக் கூடாது. உலகத்துல நாம் தொழுறது எதற்காக? உலகத்தில் எல்லா இறை வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்லப்படுவது எதற்காக? உலகத்தில் இஸ்லாத்தை பேணி வாழ்ந்தால்தான் சொர்க்கம். சாதாரணமா சொர்க்கத்துல போயிட முடியாது. தியாகம் இல்லாம, மார்க்கத்திற்காக உழைக்காம, மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பேணாம சாதாரணமா சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அதற்கு எதிர்ப்புறத்திலே நரகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நரகத்திலே நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் இறைவனை தவிர வேறு யாராலும் நம்மை காப்பாற்ற இயலாது. அதே போல நரகத்தின் காவலாளி என்று ஒருவர் இருக்கிறார். அந்த நரகத்தின் காவலாளியின் பேர் மாலிக். நரகத்தின் அதிபதி அவர்தான். அல்லாஹ் அவரைத்தான் நரகத்திற்காக நியமித்திருக்கிறான். இந்த நரகத்தின் காவலாளிகளின் தன்மை என்ன தெரியுமா? இவருடைய உள்ளத்தில் 1% கூட கருணை இருக்காது. எத்தனையோ புலம்பல்களை, கோடிக்கணக்கான மக்கள் நரகத்திலே கிடப்பார்கள். கோடிக்கணக்கான மக்களின் புலம்பல்கள் அவர்களுடைய காதுகளில் கேட்கும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் கருணையை காட்டவே மாட்டார்கள். ஆனா உலகத்துல மனுஷனுடைய உள்ள எப்படி? எவ்வளவு கொடூரனா இருந்தாலும் தண்ணி கேட்டா கொடுத்துதான் செய்வோம். அதான் மனுஷனுடைய உள்ளம்.
ஆனால் கருணையே இல்லாத வானவர்கள் நாளை மறுமையில் அந்த நரகத்திலே நியமிக்கப்பட்டிருப்பார்கள். என்ன மனிதன் கதறினாலும் புலம்பினாலும் அவர்கள் அந்த புலம்பலுக்கும் கதறலுக்கும் நாளை மறுமையில் காதை ஆழ்த்தவே மாட்டார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நரகத்தை அஞ்சியவர்களாக, நரகத்தின் வேதனையை நாம் அஞ்சியவர்களாக, நரகத்தின் வேதனையை பயந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம இந்த கோடை காலத்திலே நாம் அனுபவிக்கிறோமே, ஒரு வெயில் காலத்தை அனுபவிக்கிறோம்ல, கடுமையான வெப்பம், கடுமையான வெயில் தாங்க முடியாது, எரிச்சல் தாங்க முடியாது, கடனுக்காவது ஏசி வாங்கி மாட்டிடுவோம்னு இருக்கும். அத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நரகத்தின் மூச்சு காற்றுதான் இந்த வெப்பம். கோடை காலத்திலே நாம் சந்திக்கக்கூடிய அந்த வெப்பம் என்பது நரகத்தின் மூச்சு காற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நரகத்தின் மூச்சு காற்றே நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு வெப்பம், அவ்வளவு எரிச்சலா இருக்கிறது என்றால், கோடை காலங்களிலே வீட்டை விட்டு நம்மளால வெளியே போக முடியல, அந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது என்றால் நரகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நரகத்தின் வேதனை என்பது மிக கொடூரமானது. அந்த நரகத்திலிருந்து பாவம் செய்தவர்கள் தப்பவே முடியாது. அந்த நரகத்தை விட்டு நாம் அதிகம் அது பாதுகாப்பு தேட வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தைஹாத்தின் அந்த இருப்பிலே கடைசி துஆவாக நரகத்திலிருந்தும் கபர் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஏனென்றால் நரகத்தின் தண்டனையை, நரகத்தின் வேதனையை யாராலும் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட நரகத்திற்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்றால் உலகத்திலே நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக, இறைவன் எதை தடுத்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்தில் நற்காரியங்களை மாத்திரம் செய்து இறைவனிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகளை தேடி அல்லாஹ்விடத்திலே சரணடைவோம். இறைவன் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க போதுமானவன் என்று கூறி அவருடைய இந்த முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் நரகம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இரண்டாவது உரையில ஒரு சின்ன அறிவிப்பு தான். நம்முடைய தமிழ்நாடு தமிழ் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் தாவா பணிகளுக்காக இந்த வாரத்தினுடைய ஜுமா வசூல் கொடுக்கப்பட இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக செய்யப்படக்கூடிய எல்லா தாவா பணிகளும் சமுதாய பணிகளும் நீ இப்ப சமீப காலமாக பார்த்திருப்பீர்கள். மாவட்டத்தின் சார்பாக செயல்பாடுகள் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. இப்ப தற்போது ஒரு மாநாடு கூட நடத்தி முடிச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நாம தாவா பணிகளை, சமுதாய பணிகளை இந்த மாவட்டத்துல செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த பொருளாதாரத்தை வைத்துதான் எல்லா விதமான செலவினங்களும் தாவா பணிகளுக்காக செய்யப்படுகிறது, சமுதாய பணிகளுக்காக செய்யப்படுகிறது. அதை கருத்தில் கொண்டு இந்த வாரம் நம்முடைய பள்ளியில செய்யப்படக்கூடிய ஜும்மா வசூல் அனைத்தும் அந்த மாவட்டத்தின் தாவா பணிகளுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. உடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.